வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இந்த நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கும்பகோணத்துல 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து விட்டதாக வலைதளங்களில் செய்தி. இது ரொம்ப மனவருத்தத்தை கொடுக்குது. எப்படா இப்படி நடந்துச்சுனாக்கா, குழந்தைங்க சிறப்பு சாப்பிட்டதுனால அதுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு இறந்துருக்குறாங்க. இப்போ பனிக்காலம், குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். இதில் பொதுமக்கள் வாங்கி டாக்டருங்களே கூட எழுதி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அதை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இப்பயும் அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ மட்டும் அது விஷமாக மாறி போச்சு, குழந்தைங்கள உயிரெடுத்து போச்சு. அப்படி இருக்கும்போது இதுக்கு காரணம் யாரு? இந்த ஆளுகிற அரசாங்கம் தான். வேற யாரை போய் காரணம் சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியுமா? இல்லை இருக்கிறவங்களை சொல்ல முடியுமா? இல்லை ஆட்சியில் இல்லாதவங்களை சொல்ல முடியுமா? எந்த கட்சியுமே இதுக்கு சொல்ல முடியாது. இது காரணம் ஆளுகிற அரசாங்கம் தான். ஏன்னா அவங்க சுகாதாரத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை வச்சிருக்கிறாங்க. அந்த சுகாதாரத்துறை தான் எந்தெந்த கம்பெனி, மருந்து கம்பெனி, அந்தந்த கம்பெனியும் அவங்க போய் ஆய்வு பண்ணணும். இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கம்பெனியில் இவங்க ஆய்வு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் தமிழ்நாட்டு கம்பெனி தான். அந்த கம்பெனியில் போய் இவங்க ஆய்வு பண்ணல. அப்போ தமிழ்நாட்டில் கம்பெனி தயார் பண்ணுது, நாடு பூரா அனுப்புது. அப்படி இருக்கும்போது அதை இவங்க தானே எல்லாமே ஆய்வு பண்ணி சொல்லணும். எது என்ன இருக்குது, இதில் என்ன கலந்துக்குது, கரெக்டாக இருக்குதா இடம். ஒரு மருந்து தயார் பண்ணுறாங்களா இடம்னா அது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதாவது உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணுற இடம், பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கோயில்னே வச்சுக்கலாம். அந்த இடத்த ஒரு கோவில், அந்த கோவில்ல இருந்து அந்த மருந்தை உருவாக்கி கொண்டு வராங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? அப்படியே சுத்தமா அசுத்தம் இல்லாம இருக்கணும். ஏதோ அந்த இடத்த டிவியில எடுத்து போடுறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா குப்பமேடு மாதிரி இருக்குது. குப்பமேடு மாதிரி இருக்கிற இடத்துல இவங்க என்ன சுகாதாரமா இவங்க செஞ்சுடுவாங்க? நல்லா மருந்து தயார் பண்ணிடுவாங்க. இவங்க நல்லா ப்ராசஸ் பண்ணா கூட பல குப்பைக்கு போய் அதை கொட்டி பல நச்சுத்தன்மைகள் உருவாகி அது விஷமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அந்த இடத்த பார்த்தா குப்பை மேடு மாதிரி வச்சிருக்கிறாங்க. 4 லப்பர் டப்பா வச்சுக்கிறாங்க. 4 லப்பர் டப்பா, 4 தண்ணி இருக்குது. அது பழங்கால தண்ணி மாதிரி இருக்குது, 100 வருஷத்து தண்ணி மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க மருந்து தயார் பண்ணிக்கிறாங்க. இந்த மருந்தை தமிழ்நாடுலேருந்து நம்ம அண்டை மாநிலத்துக்கு கூட ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல வேலை அங்கெல்லாம் அது எந்த குழந்தைகளும் பாதிப்பாகலை. நம்ம நாட்டில் மட்டும்தான் பாதிப்பாயிருக்குது. குழந்தைங்க இறந்துக்கிட்டே இருந்திருக்குது. அது மக்கள் இது என்ன காரணத்துக்கே இறக்குது அப்படின்னு கொண்டு போய் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துமாதிரி அப்புறம் அதை ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க சிறப்பாக. இது சிறப்பு குடிச்சதுனால தான் இது இறந்துருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இப்படிலாம் நடக்குது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்புனா அரசாங்கம் தான் பொறுப்பு. பொறுப்பு ஏற்றுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். ஏற்கனவே இந்த விஜய் மாநாட்டில் போய் 10க்கு 10 குழந்தைகள்லாம் இறந்து போச்சு. குழந்தைன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு உயிர் அதை உருவாக்குறதுக்கு, இந்த கடவுள் படைக்கப்பட்ட உயிரை அது உருவாக்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க. பல கோடி ரூபா கூட செலவு பண்ணுறாங்க ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பணக்காரங்க பல கோடிகளை செலவு பண்ணுறாங்க. எத்தனையோ விரதம் இருக்கிறாங்க. கோயிலுங்களுக்கு போய் மண்ணல கீழே சோறு போட்டு கொட்டி திங்குறாங்க. எங்களுக்கு குழந்தை வரல, குழந்தை வரலன்னு. திருப்பதி குண்டியில் போய் கொட்டுறாங்க, குழந்தை வரல. அது என்னென்ன பண்ணுறாங்க எனக்கு. அப்படி விலை மதிப்பே இல்லாத உயிர் ஒரு குழந்தை. குழந்தையும் ஒரு தெய்வமும் ஒன்று. ஒரு குழந்தை ஒரு ரோட்டில் இருக்குதுன்னா அந்த ரோட்டில் தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மழலை பேச்சு ஒரு காதுக்கு ஒரு இனிமையான பேச்சு. அந்த இனிமையான பேச்சு கண்டா எப்பேற்பட்ட முரடனா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு, அந்த பேச்சுக்கு கவர்ந்து இழுக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைங்களோட உயிரோட விளையாடாதீங்க. இந்த மாதிரி மருந்துகளை தயார் பண்ணி அனுப்பி இப்போ 6 பாதுகாப்பு பண்ணது, 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போச்சுன்னு செய்தி வருது. இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. ஏங்க நீங்க என்னங்க அரசு ஆள்றீங்க? நீங்க உங்க அதிகாரிங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு கம்பெனியும் போய் பார்க்கறது தானே அவங்களுக்கு வேலை. எப்படி இப்படி கம்பெனி இருக்குது, என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கறது தானே அவங்க வேலை. இல்லை இவங்க போய் பார்த்துட்டு ஏதாவது மாமூல் வாங்கிட்டு வந்துடுறாங்களா? அதுவும் தெரியல. இப்படி அப்படி கேட்க வேண்டியது வருது இல்லை.
ஒரு மனுஷனா, ஒரு குடிமகனா, ஒரு தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஆட்சி ஆள்றீங்களோ என்ன பண்றீங்களோ தெரியல. வந்து அண்ணன் சீமான் கூட அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப அஜாக்கிரதையாக நடந்திருக்குது. இதை தீர விசாரிக்கணும், விசாரிச்சு அதை தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தா இது ரொம்ப கொடுமையா இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்களை வந்து குறை சொல்லாதீங்க. மக்கள் அவங்க பாவம், கால் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு அவங்க போய் இப்போ வேலையை செஞ்சு அதில் 10 லட்சம் சம்பாதிச்சு கொண்டாந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு சிறப்பாக மெடிக்கல்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த வாங்கிட்டு வந்து கொடுக்குறதும் விஷமாக போச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்களை இழந்தவங்க மனிதனில். அதில் பைத்தியம் முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஒவ்வொரு தாய்மாருக்கும் தந்தைமாருக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களையும் இழந்த நீங்கள் வந்து இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறீங்க. என்ன அரசாங்கமோ என்னவோ தெரியல. இப்படி இருக்குது மக்களா. நான் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், எதையுமே மக்கள் வந்து ரொம்ப சோதிச்சு பார்க்கணும். என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு மெடிக்கலுக்கு போகிறோம், அந்த மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்குகிறோம், அது வந்து டாக்டருடைய கையில் இருக்கணும், அது அவருடைய யோசனைப்படி தான் அதை செய்யணும். நீங்கள் வந்து கண்ட மருந்துங்களை வாங்கிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. குழந்தைங்க வந்து மிகச்சிறந்த உயிரினம். குழந்தைங்க ஒரு உயிர், மிகச்சிறந்த உயிர், ஒரு தெய்வம் மாதிரி. தெய்வம் வந்து நம்ம வீட்டில் 10 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு தெய்வம். அது 10வது நாளுமே இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப வாசல் பண்ணணும், அந்த மருந்துங்க வாங்கிட்டு வரணும், இது என்ன டேட்டில் தயார் பண்ணது, இது எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கலாம், அது எத்தனை மாதத்துக்கு நல்லா இருக்கும் அந்த மருந்து அப்படின்னு எல்லாம் தான் அந்த கீழே இருக்கிற அந்த மருந்துடைய டேட்டெல்லாம் பார்க்கணும். இது எதுக்காக கொடுக்குறதுன்னு ஒரு தரத்துக்கு 4 தரம் கேட்கணும். அந்த மெடிக்கல்லே கூட நீ சீட்டை கொடுத்தோடனே டாக்டர் கொடுத்த மருந்தை தான் கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்கணும், விசாரிக்கணும். இப்போ வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து இப்படி ஆகிடுச்சு. நீங்களும் கொண்டாந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரீங்க, கொண்டாந்து காய்ச்சல் சளி பிடிச்சிச்சு அப்படின்னு ஊத்துறீங்க. அது வந்து ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை எடுத்துட்டும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாங்கிட்டு வந்த மருந்துங்களை 6 மாதத்துக்கு ஒரு 7 மாதத்துக்கு கூட வச்சிருக்கீங்க இந்த வீட்டில், டக்குன்னு அதை எடுத்து ஊற்றலாம் அப்படின்னு ஊற்றுறீங்க. ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கழட்டினா அது நச்சுத்தன்மை அதில் போய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது மறுபடியும் இப்போ மருந்துக்குதுனாக்கா அந்த மருந்தை குழந்தைங்க நல்லா வர வரைக்கும் அதுக்கு என்ன அளவுக்கு கொடுக்க சொன்னாங்களோ அந்த அளவுக்கு கொடுத்து அந்த மருந்தை காலி பண்ணி பண்ணணும், இல்லைன்னா எடுத்து எஞ்சி பண்ணணும். மருந்தை எடுத்து எஞ்சி பண்ணணும், குப்பையில் எஞ்சி பண்ணணும். அதை வந்து என்ன பண்ணுறாங்க சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து வீட்டில் வச்சுது எப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுது அந்த குழந்தைக்கு, அதை வந்து அப்பப்போ கழட்டி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த மூடி எருமை பண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஏதோ விஷத்தன்மை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் பார்க்கணும் மக்கள். இது வந்து ரொம்ப ஞாபகம் வச்சு செய்யணும். குழந்தைங்களோட உயிர் ரொம்ப வந்து அதிசயமானது. ஆனால் வந்து பெரியவங்களுக்கு கூட இந்த சிறப்பு அந்த அளவுக்கு இருந்தால் நச்சுத்தன்மை தாங்கும். ஏன்னா அவருடைய உடல் எடை அந்த அதுக்குண்டான தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை. அது ஒரு விளையும் பயிரில் வந்து கண்டதை தெளிச்சுட்டா வாடி போயிடும். அப்படி அது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். அதனால மக்களை நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து எவ்வளோ ஆசையாக அந்த குழந்தைங்களை பெற்று வளர்த்துறோம், அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த குழந்தைங்களை இப்படி போய் நடந்து போச்சு அந்த குழந்தைங்களுக்கு. இது வந்து இதுக்கு மேலே தவிர்க்கப்படணும். எந்த ஒரு பிரச்சனையும் நாட்டில் இருக்கக்கூடாது. நாட்டில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க இப்படி பிரச்சனை தான் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதனால் மக்களை இதை வந்து நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.